ஹாய், வெல்கம் டு SEO பார்ட் 7. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்னோட வெப்சைட்டோட ஆல் பேஜஸ்க்கும் இருக்கிற எல்லா சர்வீஸ் பேஜ், ஹோம் பேஜ் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதாவது டைட்டிலு, SEO டைட்டில், SEO டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஒவ்வொரு பேஜ் வைஸ் அதுக்கோட ஃபோக்கஸிங் கீவேர்ட்ஸு அண்ட் as well as அதில் இருக்க மெயின் இமேஜஸோட ஆல் டெக்ஸ்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்குள்ளே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற வெப்சைட், அதாவது என்னோட வெப்சைட் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட். இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி ரேங்க்மேத் பிளகின், SEO பிளகின், ரேங்க்மேத் பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளகின் யூஸ் பண்ணி நான் இப்போது நம்ம வெப்சைட்குள்ளே டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு அண்ட் ஃபோக்கஸ்டு கீவேர்ட் மூணையும் பேஜ் வைஸ் ஒவ்வொரு பேஜுக்கும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஃபைன். ஸோ உள்ளே போயிட்டு இதில் பேஜஸ் போயிடுறேன், ஆல் பேஜஸ்ஸு. உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பேஜ் வைஸ் நான் போய் எடிட் பண்ணி உள்ளே போயிட போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த ஆல் பேஜஸ் போயிட்டாலே இது வந்துடும். போனோன்னே இந்த இடத்துல பார்த்தா ஹோம் பேஜ் எங்கே இருக்குங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஹோம்னு போட்டு தான் இருக்கும். ஸோ இதில் எடிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே எதுவுமே கை வைக்கக்கூடாது. சரியா? அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதுக்கு இந்த எடிட் பேஜுக்குள்ளே வந்து அப்படி கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணாலே இந்த இடத்துல எடிட் ஸ்னிப்பெட்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இதை போய் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நான் எந்த எஸ்இயும் பண்ணலை, எதுவுமே ப்ராப்பராக இது பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எஸ்இஓக்கான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து கரெக்டாக நான் இதில் எடிட் பண்ணி கரெக்டாக வந்து இதை செட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச என்னோட ஹோம் பேஜுக்கான டைட்டிலை தூக்கி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே. கரெக்டாக 57 கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு 57 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட்டு பர்மா லிங்க்கு. ஃபைன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனு. இது கரெக்டாக 160 கேரக்டர்ஸ்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்கேன். கீவேர்ட் பேஸ் பண்ணி கீவேர்டை பிளேஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு SEO இதில் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த லிங்க் ஷேர் பண்ணால் எந்த மாதிரியான இது வரணுங்கிறது தான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கூட நான் இங்கே இதே சேம் இதையே நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸை மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த இமேஜஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் டைட்டில், சேம் டிஸ்கிரிப்ஷனே இதில் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லை. இந்த இதில் இங்கே ஜென்ரலில் வந்து இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? இங்கே வந்துட்டு சோஷியலுங்கிற இடத்துல இந்த இடத்துல இதை நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த இதில் இன்சர்ட் பண்ணால் இது எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இது எதுக்காக அப்படின்னா, லைக் நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் போய் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜோட இந்த வருது பார்த்தீங்களா? நம்ம போடுற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல வரும். இதோட அந்த லிங்க்குக்கு ஒரு இமேஜ் வந்து கொண்டு வரும். சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணால் கூட we can able to சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இது இருக்கட்டும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷனை மட்டும் நான் இதில் அப்டேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? எதுக்காக இதை நான் பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் லிங்க் போட்டு இதானுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதோடு சேர்த்து அந்த இமேஜ் அண்ட் வித் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனோட அந்த ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக பண்ணும்போது நம்ம SEO ரேங்கிங்கிறது ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபைன். பண்ணிவிட்டு இதில் சேவ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படியே நம்ம பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியதான். ஓகே. பண்ணிவிட்டு இது பண்ணிட்டா ஆல்ரெடி நான் இப்போது செட்டப் பண்ணது இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு இதில் போயிட்டு இதில் ரோபோட்ஸ் மெட்டா, அதாவது அதாவது இந்த க்ராலர் இருக்குல்ல, சர்ச் இன்ஜின் க்ராலர்ஸ்க்கு அதுக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ணு அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நோ இண்டெக்ஸ் பண்ண இது ஒவ்வொரு நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். இதில்
நோ இண்டெக்ஸ்ன்னு இருக்கும், நோ இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். நோ இண்டெக்ஸ்னால் இந்த பேஜை வந்து இண்டெக்ஸ் பண்ண வேணாம் கூகுள்லன்னு சொல்லி இதுக்கு மெசேஜ் கொடுக்குறது இந்த பிளகினுக்கு. சரியா? இப்போ நான் என்னன்னா இந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணிவிடு ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஆல்ரெடி இருக்குது. ப்ராப்பராக இது பண்ணோன்னே இந்த கரெக்டாக இது இண்டெக்ஸ் பண்ணிவிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் மேக்ஸ் ஸ்னிப்பெட்டு இதெல்லாமே அட்வான்ஸ்டு ரோபோ மெட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஒவ்வொரு டோட்டலி இது அந்த அல்காரிதத்துக்கான ஒரு இதை கொடுக்குறது தான். சரிங்களா? அப்புறம் கெனானிக்கல் டேக் யூஆர்எல். ஸோ யூஆர்எலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதோட இதை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம யூஆர்எலை தூக்கி இந்த இடத்துல போட்டு விட்றேன். இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இது ஓப்பன் ஆகணுங்கிட்டு நான் இதில் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமாவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்கீமானா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்கீமானா ஒரே நிமிஷம். இந்த இருக்கா, இது வந்து பெய்டு ரிசல்ட். இதை விட்டுருங்க. சரிங்களா? இங்கே ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் வாங்க. வந்த பிறகு இதெல்லாம் ஆர்கானிக்காக ரேங்க் ஆனது. இதில் பாருங்கள் இவங்களோட சில லிங்க்ஸ்லாம் போட்டு இதை வச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சராக வந்து நிற்கிது. இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஸ்ட்ரக்சர்டு ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தான் நான் இதில் எனேபிள் பண்ண போகிறேன். ஸ்கீமா ஜென்ரேட்டர்னு போட்டுட்டு இதில் நம்ம எந்த பேஜை வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல்ஸ்னால் ஆர்டிகல்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டம் இது வந்து ஸ்கீமா டெம்ப்ளேட்டு, இது கஸ்டம் ஸ்கீமா. இங்கே போயிட்டு ஓகே கஸ்டம் ஸ்கீமாவில் போடணும் அப்படின்னா இதை அப்கிரேட் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். ஓகே அதனால் இதை நான் விட்டுடுறேன். ஓகே ஸ்கீமா டெம்ப்ளேட்டாக போட்டோம் அப்படின்னா இதுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளே நமக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ப்ராடக்ட்டு சாஃப்ட்வேரு என்ன கேட்டகரியை போட்டு நம்ம போடலான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எனக்கு ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன்ல அந்த கோர்ஸ்க்கான இதை பேஜை போட்டு எந்த தூக்கி இங்கே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி என்னோட வெப்சைட்டில் இங்கே கோர்ஸ் இது வச்சுருக்கேன். சரிங்களா? லைவ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் என்னோட கோர்ஸ் இதை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். ஸோ அதையே இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். லைவ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ எனக்கு அப்படி போடும்போது இவங்களுக்கு வர மாதிரி என்னோட இந்த லிங்க்கு கீழே வரும். ஸோ எனக்கு அது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே போட்டுட்டு பிலோ கண்டென்ட் போடுறேன். பிலோ கண்டென்ட்டை போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து போட்டு ஜாயின் அவர் இந்த ப்ரோக்ராம் பேர் அப்படியே போட்டு தேர்ட்டி டேஸ் எங்களுது 1 month கோர்ஸ் அதான் 30 days போகிறேன். தமிழ் டாப் 2 அவர் mentor for more information. இது கொஞ்சம் கேப்ஸ் போட்டுறேன் ஃபர்ஸ்ட் லெட்டரு. ஓகே போட்டுட்டு ஆர்கனைசேஷன் கோர்ஸ் ப்ரொவைடர் நேம் பிராண்ட்மேட் கோர்ஸ் ப்ரொவைடர் யூஆர்எல். இதுக்கு கோர்ஸ் லேண்டிங் பேஜ் கோர்ஸ்க்குனே ஒரு லேண்டிங் பேஜ் வச்சுருக்கேன். இது நம்ம ஹச்பிசியோட கோர்ஸ் தான். அவங்களோட டைப் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் இந்த எம்எம்சியில் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மென்டர். ஸோ நம்ம லைவ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட இதுதான் அது. ஸோ அப்படியே உள்ளே வச்சுட்டு கீழே வந்துட்டு கோர்ஸ் மோட் ஆன்லைன் கோர்ஸ் ஒர்க் லோட் இதெல்லாம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் வீடியோஸ் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை போடலாம். அது தேவை கிடையாது. டியூரேஷன் வந்து
30 days போட்டுட்டு ரிப்போர்ட் கவுண்ட்லாம் தேவை கிடையாது. இது வந்து என்னென்னா இது தேவை கிடையாது, ஃப்ரீக்வன்சி அந்தளவுக்கு காட்டணுன்ட்டு. ரிப்பீட் ஃப்ரீக்வன்சி எப்படி கொண்டாந்து அந்த சர்ச்சில் காட்டணுன்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெய்லின்னு போட்டுடுறேன். போட்டுட்டு டூ 0.02ன்னு வச்சிடுறேன். வச்சுட்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது, எதுவுமே கொடுக்கல. கொடுத்துட்டு ஆஃபர்ஸ் ப்ரைஸ் போட்டுடுறேன். $15,000 ஆர் கரன்சி INR கொடுத்துட்டு ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத ரேட்டிங்ஸ்லாம் கூட தேவை கிடையாது. ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் மட்டும் ஒரு விஷயத்த நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வர்றது இந்த இதில் அந்த இன்ஃபார்ம் வந்து உள்ளே வந்துடும். சரிங்களா, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்ட பிறகு இதில் என்னெல்லாம் வந்து ரெட் அடிக்குதுன்னு பார்க்கணும். ரெட் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு கீவேர்டு இல்லை. ஃபோக்கஸ்டு கீவேர்டு வேறு ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபோக்கஸ்டு கீவேர்டு, அந்த ஃபோக்கஸ்டு கீவேர்டை மேட்சிங்காக போடும்போது கரெக்டாக வந்துடும். சரியா, ஃபோக்கஸ்டு கீவேர்டு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதை ஃபோக்கஸ்டு கீவேர்டு டேப்பில் கொண்டு போய் போட வேண்டியதான். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தானே. ஸோ இதை எடுத்து அழகாக இந்த ஃபோக்கஸ்டு கீவேர்டுகளை போட்டால் தான் இந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி இது ரேங்க் ஆகும். பாருங்கள், இப்போ எல்லாமே க்ரீன் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது 93% SEO பக்காவாக விழுந்துடுச்சு. ஸோ இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், கீழேயும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு யூஸ் பண்ணிருக்கேன், இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இதுதான் என்னோட ஃபோக்கஸிவ் கீவேர்ட். சரிங்களா, இப்போ பக்காவாக எனக்கு விழுந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஃபைன். ஸோ மேக்ஸிமம் க்ரீன் வந்து வரணும். கிட்டத்தட்ட 93ங்கிறது நல்ல ஒரு ஸ்கோரு. ஸோ அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இங்கே வந்துட்டு வேறு என்ன இதில் இதாக இருக்குன்னா, ஃபோக்கஸ்டு கீவேர்டு வந்து ஆல் டெக்ஸ்ட், இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஃபைன். ஆல்மோஸ்ட் இது நல்லாவே இருக்குது. 93% SEO இதில் வந்துடுச்சு. ஓகே, அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ ஹோம் பேஜுக்கான SEO டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அந்த அப்டேஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சர்வீஸ் பேஜுக்கு நான் போட்டுறேன். ஓகேவா, அடுத்த சர்வீஸ் பேஜ் எடுக்கிறேன். சர்வீஸ் பேஜில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கான இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடது மெட்டா ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஃபேஸ்புக் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுக்கான இதான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக இதோட எடிட் போயிடுறேன். எடிட் போயிட்டு சேம் தான், அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ஸ்னிப்பெட் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இதில் நான் எடுத்து வச்சிருந்த இதை நான் போட்டுடுறேன். சரிங்களா, போட்டுட்டு பர்மா லிங்கில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த பாத் லிங்க் பர்மா லிங்க் யூஆர்எல்லோட ஸ்ட்ரக்சர், யூஆர்எலுக்கு பின்னாடி என்ன வரணுங்கிறது தான். இப்போ பர்மா லிங்க்னு நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இது ஆல்ரெடி ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் தான் இந்த பேஜோட நேம். இதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை மாற்றிடுறேன். ஓகேவா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சி இல்லைனா இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ மாற்றிட்டேன். ஸோ எல்லாமே அந்த கீவேர்ட் பேஸ்டாக எந்த கீவேர்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த கீவேர்ட் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சிக்கு தான் கீவேர்ட். இது அழகாக நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, ஃபைன். இல்லை மெட்டா ஆட்ஸ் ஏஜென்சின்னு கூட போடலாம். வைடாக எல்லாரும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க, அதனால் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனையும் இதுக்குள்ளே கொண்டாந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. கேரக்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 55 கேரக்டர்ஸ்,
இது கரெக்டாக 48 கேரக்டர்ஸ், 75 கேரக்டர்ஸ் வரை இருக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி. ஸோ இப்போ கொஞ்சம் க்ரீனில் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ கரெக்டாக இதில் கொடுத்துட்றேன். ஓகேவா? போட்டுட்டு பிராண்ட் நேமை ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், இல்லைனா டிஜிட்டல் பிராண்ட் மேட். ஓகேவா? இது வந்து 60க்கு மேலே போகுது, இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், டிபின்னே போட்டுறேன். ஸோ இப்போ பக்காவாக க்ரீன் வந்து கரெக்டாக அந்த க்ரீன் வரணும். சரிங்களா? க்ரீனில் வந்து நிற்கணும். ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது. ஸோ இங்கே ஏன் ரெட் அடிக்குது அப்படின்னா, ப்ராப்பராக கீவேர்டை ப்ளேஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆட் இந்த ஒரு கீவேர்டை தூக்கி இந்த இடத்துல ROI பேஸ்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி போட்டு இதை கொஞ்சம் குறைச்சிட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் போட்டு க்ரீனில் வந்துடுச்சு. சரிங்களா? கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் க்ரீனில் வந்துடுச்சு. இட்ஸ் ஃபைன். ஸோ கான்டாக்ட் அஸ், இல்லைன்னா இது கூட தேவையில்லை, க்ரீனில் தான் இருக்கணும். சரிங்களா? கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல். சரிங்களா? இங்கே என்ன போட்டோமோ அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். இந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும். இந்த இமேஜஸ்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய இதில் இருக்கிற இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எல்லாம் பிஎன்ஜியில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாற்றணும். சைஸ் வேறு சைஸில் மாற்றி அந்த ஆப்டிமைசேஷனும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி என்ன என்ன ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும்ன்ட்டு. இதை என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ்க்கு பதிலாக இந்த இமேஜை, ஆல்ரெடி இந்த இமேஜ் உள்ளே இருக்கும், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எஸ், இந்த கீவேர்டே இங்கே இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான் தேவைப்பட்டா. இந்த இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டேன், இதுலேயும் போட்டேன், போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது அப்படியே இருக்கட்டும், அப்படி உள்ளே போட்டுட்டு செலக்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் கொடுத்துட்டா நம்ம இது கரெக்டாக இங்கே வந்துடுது. சரிங்களா? ஸோ இங்கே ப்ராப்பராக அந்த ஒரு டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் கரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம இதில் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ட்விட்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுக்கு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்காக உள்ளது. சரிங்களா? ஃபைன். ஸோ வெறும் எஸ்சிஓவுக்காக போட்டால் மட்டும் போது சோஷியல் மீடியாவுக்கான இதுலையும் போடணும். அதாவது இந்த ஜென்ரல்லையும் போடணும், இங்கேயும் போடணும். போட்டால் தான் ப்ராப்பராக அது வந்து ரேங்க் ஆகும். லிங்க் ஷேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இந்த இதே கொண்டு விட்டேன். ஃபைன். இதுக்குள்ளேயும் கீவேர்ட்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் கீவேர்டு போடும்போது தான் எல்லாம் ரெட்டில் இருக்கா, ஃபோக்கஸ் கீவேர்டு கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு போடும்போது சரியாயிடும். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். போட்டுற அப்படி தான். டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் எந்த கீவேர்டு கோராக போட்டிருக்கணும் அந்த கோராக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இது அடிக்குதா, இதை இந்த இதுக்கு பதிலாக இதுக்கு ஆல்ரெடி உள்ளே போட்டு வச்சுருக்கேன்ல அந்த கீவேர்டையே தூக்கி போட்டுருது தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி. இந்த ஒரு கீவேர்டை தூக்கி ஃபோக்கஸ் கீவேர்டில் தூக்கி போட்டேன் அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் அடிச்சிடும். சரிங்களா?
ROI பெஸ்ட்டுங்கிறத எடுத்துட்டு இது ஃப்ரண்ட்டில் வரணும்னு சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? பெஸ்ட்டு இந்தியா பூஸ்ட் வித்தின் 30 days. டக்ட் அஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை தூக்கி அழகாக ஃபோக்கஸ் கீவேர்டில் தூக்கி இன்சர்ட் பண்ண போகிறேன். பண்ணிட்டா க்ரீன் வரணும். ஓகேவா? யா யூஆர்எல்ல ஃபோக்கஸ் கீவேர்டு இல்லைங்குது. சரிங்களா? அதை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிப்போம். பெஸ்ட்டு இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவே நம்மளுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணணும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி போனோம்னா சூப்பராக போகலாம். பெஸ்ட்டு கோர் கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கணும், இங்கேயும் மெயின் கோர் கீவேர்டு இதாக போட்டிருக்கேன். பெஸ்ட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இன்னும் இந்தியா கூட நான் எடுத்துடுறேன். ஆல்மோஸ்ட் இது வந்துட்டாலே போதும். ஸோ இதேமாரி இதையே நான் வச்சிடுறேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி இப்படிங்கிறத அதை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் கீவேர்டாக தூக்கி உள்ளே போட போகிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. doesn't appear the beginning of your content, focus keyword not appear in the content, long இதை கொஞ்சம் பெட்ரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டும். கன்சிடர் யூஸிங் அட்லீஸ்ட். ஓகே, ஸோ கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இல்லை. என்னோட வெப்சைட், என்னோட சர்வீஸ் பேஜில் கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கரெக்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதுதான், அதனால தான் 58% கொஞ்சம் இதாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். சரிங்களா? அதிகமாக கொஞ்சம் கண்டென்ட்ஸை, தேவையான கண்டென்ட்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸை இதை நான் ப்ரொவைட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபோக்கஸ் ஈவென்ட் டசன்ட் அப்பியர் இன் த பிகினிங் ஆஃப் யுவர் கண்டென்ட். இது ப்ராப்பராக இந்த இதில் இல்லை. டோட்டலி இந்த கீவேர்டு அண்டு, அதாவது இந்த ஃபோக்கஸ்டி கீவேர்டு ஓகே, டைட்டில் ஓகே, டிஸ்கிரிப்ஷன், இது மூணுமே இப்போது ஓகே, யூஆர்எல் வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் என்னோட சர்வீஸ் பேஜில் இருக்க கண்டென்ட்டில் ப்ராப்பராக இல்லை. சரிங்களா? இதை வந்து நான் இப்போது டோட்டலி உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை நிறையா எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கரெக்டாக இதாகிக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேபுக்குள்ளேயே எடிட் வித் எலிமெண்டர் போய் அதுக்குள்ளே ஒரு எடிட் மட்டும் பண்ணுற போகிறேன். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி 11 கீவேர்ட்ஸை உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சென்னை பேஸ்டுங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, பேஸ்ட் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ இது ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இன்செர்ட்டை கொடுத்துட்டேன். ஓவர்லூ இப்போது நம்மளுக்கு இங்கே ரேங்கிங் ஏறும், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸிவாக போகும். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பண்ணி முடிச்சிட்டேன்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது அப்டேட்டை கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வேலை பார்க்கணும். ஓகே, அடுத்தடுத்த டாபிக்ஸில் நான் சொல்கிறேன். அடுத்த பார்ட்டில் இதை பற்றி ஸ்பெசிஃபிக் பார்ட்டே இருக்குது. அந்த பார்ட்டில் போயிட்டு 2-3 பேஜில் எப்படி பண்ணுங்கிறத எடிட் பண்ணியே காட்டுறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ ஹோம் பேஜ் நல்லா இருந்ததுனால ஹோம் பேஜ் இதாகிடுச்சு. இது கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இது காட்டுது. எப்பயும் இது உங்களை எஜுகேட் பண்ணிட்டே இருக்கும். இதேமாரி ஒவ்வொரு பேஜ் வைஸாக போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.